நம்ம வெறும் வயிற்றில் இருக்கும்போது, பட்டினியாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாத சில உணவுகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்பர் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ். அதாவது இந்த பேராசிட்டமால், ஆஸ்பிரின் இந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து வெறும் வயிற்றில் இருக்கும்போது சாப்பிடவே கூடாது. கொஞ்சமாச்சும் வயிற்றில் ஏதாவது இருக்கும்போது மட்டும்தான் அதை சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான உபாதைகள் வரும். அதில் முக்கியமானது கேஸ்ட்ரிக் ப்ளீடிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது நாளடைவில் ஏற்பட்டதுன்னா அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் பவர்ஃபுல்லான மாத்திரைகளை சாப்பிடும்போது டாக்டரே ஆஃப்டர் ஃபுட்டுன்னு தான் சொல்லுவார். டாக்டர் எதை வந்து பிஃபோர் ஃபுட்டு, சில சுகர் டேப்லெட்லாம் பிஃபோர் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னுவாங்க. அது சுத்தமாக வயிறு காலியாக இருந்து பட்டினியாக இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. லைட்டாக அப்போ வந்து நீங்கள் தண்ணியாவது மினிமம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரையை வந்து நீங்கள் போடணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து காஃபி குடிப்பது. காஃபி எப்போங்க குடிக்கணும்? ஒரு பிரேக்ஃபாஸ்ட், காலை சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கலாம். ஏதாவது ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து காஃபி வந்து குடிக்கணும். நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே எதையாவது ஒன்று வயிற்றுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். இப்போ சில பேர் காலையில் காஃபியை குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் ஸ்ட்ரைட்டாக லஞ்சு போய் சாப்பிடுவாங்க. அது வந்து மிக 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 அபாயகரமானது. அந்த மாதிரியான வேலையை வந்து நீங்கள் செய்யவே கூடாது. காஃபி நீங்கள் சாப்பிடும்போது வயிற்றில் கொஞ்சமாச்சும் உணவு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் காஃபி சாப்பிட்ட உடனேயே வந்து நீங்கள் அடுத்த உணவை வந்து ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும். அப்புறம் காஃபி சாப்பிட்றது வந்து இன்ஸ்டன்ட் காஃபியாக இல்லாமல் நீங்கள் ஃபில்டர் காஃபி மாதிரி சாப்பிடுவது நல்லது. அப்போ 2வது விஷயம் காஃபி சாப்பிடுவது. 3வது ஆல்கஹால், மது அருந்துவது. மிக மிக உடலுக்கு கேடானது வந்து வெறும் வயிற்றில் இருக்கும்போது ஆல்கஹால், இந்த மது வகைகளை குடிக்கிறது வந்து. ஏன்னா ஒன்று அது அப்சார்ப்ஷன் நிறைய குடிக்க வச்சிரும் உங்களை. அதன் மூலமாக உங்களுக்கு குடலில் வந்து டைரக்ட் அட்டாக் வந்து ஏற்படும். அது வந்து லிவர், கிட்னி, ஹார்ட்டு இது 3ஐயும் போய் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பவர்ஃபுல்லாக வந்து பாதிக்கும். அதனால் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் தண்ணி அடிக்கிறதுன்னு சொல்கிற அந்த மதுவை வந்து நீங்கள் தொடவே கூடாது. மதுவே குடிக்கக்கூடாது. அப்படியே உங்களால் அவாய்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைம் எதுவும் கிடைக்கலன்னா கூட ஒரு சின்ன பிரெட் சைஸில் பிரெட்டில் வந்து கொஞ்சம் வெண்ணெயை தடவி அதை சாப்பிட்டுட்டு, ஏன்னா வெண்ணெய்ன்றது வந்து இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பான ஒரு உங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ பிரெட்டில் வந்து கொஞ்சமாக வெண்ணெயை தடவி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதை பழக்கத்தை பண்ண முடியும். அடுத்தது சூவிங்கம். நம்ம சூவிங்கத்தை போட்டு வாயில் மென்னுக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சூவிங்கம் போட்டு மெல்றதை வந்து நீங்கள் பசியோட வயிற்றில் வெறும் வயிற்றில் வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு வயிற்றில் ஏதாவது விஷயம் இருக்கும்போது நீங்கள் சூ பண்ணுறது வந்து உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் நீங்கள் வெறும் வயிற்றில் அது பண்ணிங்கன்னா அப்படியே அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். என்னன்னா, மூளைக்கும் இந்த உடல் உறுப்புகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் வாயில் எதை போட்டு மென்னிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு விஷயம் உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப ப்ரிப்பரேஷனை வந்து வயிற்றுக்கு பண்ண சொல்லி மூளையிலேருந்து ஆர்டர் வந்துடும். அப்போ அது ஜீரணமாக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் அந்த ஆசிடு மற்ற விஷயங்கள் வந்து அது சுரந்து அது ரெடியாக வச்சுருக்கும். டைரெக்டாக தோலை போய் அந்த பொருளை அட்டாக் பண்ணுற மாதிரி அது விடாது. அப்போ ஒரு லேயர் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் இல்லையா. இப்போ நீங்கள் சூயிங்கத்தை போட்டு மெல்லும் போது எந்த உணவு சூயிங்கத்தெல்லாம் முழுங்கி சாப்பிட போகிறதில்ல, வாயில் போட்டு சும்மா மெண்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வாயில் ஒரு மூமெண்ட் வருதுன்னும் போது பிரெயின் வந்து நம்மளுடைய அந்த கட்டு பகுதிக்கு அலர்ட்னஸ் கொடுத்துரும். அது அந்த ஆரம்ப விஷயங்களை சுரக்கும் போது உள்ளே எதுவும் வராதுன்ற ஒரு ஏமாற்றம் ஒன்று. அப்போ வந்து ஒரு குழப்ப மனநிலைக்கு வந்துடும். இப்போ இவன் இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணும்போது எதையும் கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அது கொடுப்பான்னு நம்பி பண்ணுறது வந்து எதுவும் அந்த உணவுப் பொருள் உள்ளே போய் அதோடு அது கலந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் உடலில் தங்கிறதுனால வர உடல் உபாதைகள், அது அல்சர்லேருந்து மிகப்பெரிய விஷயங்களை உடல் உபாதைகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரி, அடுத்தது வந்து கோயிங் டு பெட் அப்படின்றாங்க. நீங்கள் வெறும் வயிற்றில் போய் படுத்து தூங்கவே கூடாது. அப்போ அந்த சர்க்கேடியன் கிளாக்குன்னு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் ஒன்று இதாகுது. அது பகல் இரவு பிரித்து பார்த்து நீங்கள் எப்போ தூங்கணும் எப்போ தூங்கக்கூடாது, எப்போ வந்து தூங்கும்போது உங்களுக்கு செரோட்டோனினோ மெலட்டோனின் இந்த மாதிரி விஷயங்கள் சுரக்கணும், அது அப்படின்னு அது ஒரு கால்குலேஷனோட ஒர்க் பண்ணுது இல்லையா. இந்த சர்க்கேடியன் ரிதத்தை வந்து இந்த பசியோடு நீங்கள் போய் படுக்கிறதுன்றது வந்து கெடுக்கும். அப்போ நீங்கள் மினிமமாக எதுவுமே கிடைக்கலன்னா கூட ஒரு கிளாஸ் பால் இல்லை டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தமாக தயாரிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ நீங்கள் வெறும் வயிற்றில் வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து படுக்கவே கூடாது.
பெஸ்ட்டு வந்து எதுவும் கிடைக்கலன்னா மினிமம் வந்து ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ் மில்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்கலாம். அடுத்தது வந்து இன்டென்சிவ் ட்ரைனிங். அப்படின்னா இன்டென்ஸ் ட்ரைனிங்னா என்னன்னா கடுமையான உடற்பயிற்சி. கடுமையான உடற்பயிற்சியை வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் செய்யவே கூடாது. வயிற்றில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஜூஸோ இல்லை வேறு எதையோ குடிச்சிட்டு தான் நீங்கள் கடுமையான எக்ஸசைஸ் பண்ணணும். வெறும் வயிற்றில் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடலுக்கு அது நல்லது கிடையாது. அடுத்தது தாங்க ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வெறும் வயிறு காலியாக இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போது நீங்கள் ஷாப்பிங் போகவே கூடாது. அதை 100% அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் ஷாப்பிங் போகக்கூடாதுன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பற்றி ஒரு ஆய்வே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெறும் வயிற்றோட ஷாப்பிங் பண்ண சில பேரையும் நல்லா சாப்பிட்டு நல்ல இப்போ தெம்பாக இருக்கிறவங்க சில பேரையும் அவங்க வந்து ஷாப்பிங்க்கு அனுப்பிச்சு பார்க்கும்போது, இந்த பசியோடு இருப்பவர்கள் அதிகமான உணவுப் பொருட்களையோ மற்ற பொருட்களையோ சம்மந்தம் இல்லாத பொருட்களையோ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த சாப்பிட்டுட்டு நல்ல இப்போ பசி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து கம்மியான பொருட்களை தான் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது வாங்குறாங்கன்னு. சைக்கலாஜிக்கலாக என்னன்னு பார்க்கும்போது, இப்போது நம்ம வயிறுக்கு மூளை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பசிக்குது, ஏதாவது வேணும், ஐ வாண்ட் ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மூளைக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது தின்பண்டங்கள், தீனி, ஏதாவது ஒரு உணவு வேணும் அப்படின்ற செய்தி அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு ஷாப்பிங் போகிறீங்கன்னா அங்கே ஒரு உணவு இல்லைன்னும் போது மூளை வந்து அப்போ அந்த இடத்துல என்ன எடுத்துக்கோ, சாப்பாடு கிடைக்குதுன்னும் போது இந்த சாப்பாடு எனக்கு வேணும், இந்த சாப்பாடு எனக்கு வேணும். ஒரு இப்போ ஹோட்டலில் போய் பழத்தை பார்க்குறீங்கன்னா இது வேணும், இது வேணும், இது வேணும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு உணவை வந்து வைத்து கொடுப்பீங்க. அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து அந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு, ஷாப்பிங் சென்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே உணவுப் பொருள் இல்லைன்னு வச்சுங்க, மூளை என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேணும் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த இடத்துல உணவு இல்லைன்றனால எனக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த செய்திக்கு உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நீங்கள் அதிகமாக பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம், பசியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஷாப்பிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. சில நேரத்தில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒரு முட்டை வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம், பசி அது வரையும் அடக்கிக்குவோன்னு. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. பசியாக இருக்கும்போது நீங்கள் ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது வந்து சிட்ரஸ் மாதிரியான பழங்களில் உள்ள அந்த ஜூஸையோ அந்த பழத்தையோ நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். பசியோடு இருந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வேறு உணவுகளை தான் சாப்பிடணுமே தவிர டைரெக்டாக சிட்ரஸ் உள்ள அந்த பழங்களையோ ஜூஸையோ குடிக்கக்கூடாது. அது வந்து உங்கள் வயிற்றினுடைய கட்டு பகுதியை, இன்டெஸ்டைனை இரிட்டேட் பண்ணிவிடும். அதனால் வந்து இந்த சாத்துக்குடி மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து டொமேட்டோ, அப்புறம் பனானா, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்த உடனே பசியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. இட் வில் இரிட்டேட் யுவர் உங்களுடைய இறைப்பையையும் கட்டு பகுதி மொத்தத்தையும் வந்து அது இரிட்டேட் பண்ணும். ஓகே. அடுத்தது வந்து பசியோடு இருக்கும்போது ஒரு ஆர்கியூமெண்ட்டில், ஒரு விவாதத்தில், ஒரு கருத்து மோதலில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. ஏன்னா அப்போ உங்களுடைய பேச்சு, உங்களுடைய இயற்கைக்கு மாறானதாக இருக்கும். அது உங்களுக்கு எப்போவுமே தப்பான ஒரு விஷயமாகவே முடியும். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதையோ அந்த மாதிரி விஷயங்களையோ நீங்கள் எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு முதல்ல சாப்பிட்ற வேலையை பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, பசியோடு இருக்க நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆன்லைனில், அது வர்றதுக்கு லேட்டாக ஆகும்போது அந்த டைம் இருக்கு இல்லையா, க்ரூஷியல் டைம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரியான டைமுங்களில் சில விஷயங்களில் பற்றின முடிவு எடுக்கிறத பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி பிளான் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தனிமையில் இருந்து அதை வந்து ஆய்வு செஞ்சு அது விஷயங்களான ஸ்ட்ராட்டஜிஸை பிளான் பண்ணிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கான டிசிஷன் மேக்கிங் விஷயம், ப்ராப்ளம் சால்விங் விஷயத்தை வந்து அந்த பசியிலேருந்து சாப்பிட்ற நேரம், அந்த இடைப்பட்ட நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது, பட்டினியாக இருக்கும்போது தயவு செய்து கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. இந்த தகவலை உங்களோட நண்பர்கள் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.